Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ்க்கான மிக முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். பஞ்சகுழு எந்த வருடம் தன் பணியை தொடங்கியது? 1901ஆம் ஆண்டு. மெக்டொனால்ட். நடைமுறையில் உள்ள கூட்டுறவு துறையின் சமூக மதிப்பீட்டிற்கு சிறந்த உதாரணம் கூட்டு குடும்ப அமைப்பு. வேளாண்மை விவசாய கடன்களின் துணைக்குழு யாரால் அமைக்கப்பட்டது? காட்கில். மக்களின் பார்வையில் கூட்டுறவுத்துறை ஒரு அரசாங்க நிறுவனம் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்தவர் மெக்லெகன். டென்மார்க் நாட்டின் கூட்டுறவு சங்கம் பயன்படுத்திய வியாபார குறியீடு லர் பிராண்ட். இந்தியாவில் தொழிற்சாலைகளின் கூட்டுறவு அமைப்பு கூட்டாட்சியின் அமைப்பு. அமுல் நிறுவனம் தொடங்கப்பட்ட வருடம் 1946ஆம் ஆண்டு. 1904ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தி உள்ள சட்ட அமைப்பு கிராமத்தில் உள்ள கடன் வழங்கும் சங்கம், நகரத்தில் உள்ள கடன் வழங்கும் சங்கம் இரண்டும். இந்தியாவில் நிர்வாக அமைப்பின் கூட்டமைப்பு எத்தனை அடுக்குமுறை? 3 அடுக்குமுறை. ராபர்ட் ஓவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? தொழில்துறை சமூகவியலின் தந்தை மற்றும் கூட்டுறவின் தந்தை. ICA என்றால் என்ன? வெளிநாட்டு கூட்டுறவு கூட்டணி. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் வழிமுறைகள் என்பது ஒழுங்கமைப்பு சட்டம். 1928ஆம் ஆண்டில் கூட்டுறவு சங்கத்தில் வேளாண்மைக்கான ராயல் குழு தனது பரிந்துரையை மறு ஆய்வு செய்து மேலும் என்ன பரிந்துரை செய்தது? நிலவள வங்கி. ராக்டேல் பாயினாஸ் வியாபாரத்தை எந்த வருடம் தொடங்கினார்? 1844ஆம் ஆண்டு. கூட்டுறவு துறையில் உள்ள வீட்டு சங்கம் முதலாக 1914ஆம் வருடம் பதிவு செய்த இடம் சென்னை. மேரி பார்க்கர் போல் மேலாண்மை என்றால் ஒரு செயல் முடிவதற்கான கலைநயம். பதில் மக்கள். கூட்டுறவு துறையில் உள்ள வீட்டு சங்கம் முதலாக 1915ஆம் வருடம் எங்கு துவங்கியது? பாம்பே, தற்போது மும்பை. கூட்டுறவு துறையின் ஒரு பிரிவான மீன்வளத்துறையில் எந்த 2 மாநிலங்கள் மீன்வள கூட்டுறவு துறையில் அதிக செயல்பாட்டில் உள்ளது? தமிழ்நாடு மற்றும் கேரளா. புதிய ஒழுக்க உலகம் முன்னுரிமை வழங்கியவர் ராபர்ட் ஓவன். கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் ஒரு உறுப்பினர். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டிலாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.